திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியில் மாம்பழ விலை வீழ்ச்சியால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். தருமபுரிக்கு அடுத்தபடியாக நத்தம் பகுதியில் மா விவசாயம் பிரதான தொழிலாக உள்ளது. இங்கு விளையும் மல்கோவா, பங்கனப்பள்ளி, செந்தூரம், காசா லட்டு உள்ளிட்ட மாம்பழங்கள் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றது. இந்த ஆண்டு பருவமழை பெய்யாமல் கோடை வெயிலின் தாக்கத்தால் விளைச்சல் குறைந்துள்ளது. நாள் ஒன்றுக்கு 100 டன் கிடைத்த மாம்பழங்கள் தற்போது 10 டன் மட்டுமே கிடைப்பதாகவும் விலையும் வீழ்ச்சியடைந்திருப்பதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா நாங்க 1 லட்சத்திலிருந்து 2 லட்சம் வரையும் செலவழிச்சிருக்கோங்க. மருந்து அடிச்சு, தண்ணி பாய்ச்சி இவ்வளவு செலவு பார்த்துருங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுடைய வருமானம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 20,000லேருந்து 30,000 தாங்க வரும். வெயில் தாக்கம் அதிகனால மாங்காய் மக்கள் அதிகமாக விரும்ப மாட்டேங்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை உபாதைகள் ஏதாவது ஏற்படும் என்கிற ஒரு பயத்தினால, அச்சத்தினாலே பார்த்தீங்கன்னா மாங்காய் விரும்ப மாட்டேங்கிறாங்க. விளைச்சல் குறைவு மற்றும் விலை வீழ்ச்சியால் இந்த ஆண்டு நத்தம் பகுதி விவசாயிகளுக்கு மாம்பழ விற்பனை கசப்பாக மாறியுள்ளது. போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்த செயல் திட்டத்தை வகுக்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. போதைப் பொருட்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்த ஆய்வுக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தலைமையில் நடைபெற்றது. இதில் பல்வேறு துறைகளின் முதன்மைச் செயலாளர்கள், தமிழ்நாடு டிஜிபி, சென்னை மாநகர காவல் ஆணையர் உள்ளிட்ட காவல்துறை உயரதிகாரிகள் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் பலரும் கலந்து கொண்டனர். அப்போது உள்துறை, சுகாதாரத்துறை, பள்ளிக் கல்வித்துறை, சமூக